தாத்தா, தாத்தா, என்னடா, எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு வேணும் தாத்தா. எனக்கு ஒரு நல்ல நண்பனை காட்டுங்கள் தாத்தா. நீங்கள் சொன்னீர்கள் புனித டொமினிக் சாவியோ ஒரு 14 வயதை கொண்டவன், மிகவும் நல்ல பையனாக இருந்தான். ஏன் அவன் புனிதனாகவே மாறினான். அவனை வழிபடுங்கள், அவர் நல்ல அவனை பற்றி தெரிந்து கொண்டு அவரை போல் நடுங்கள் என்று சொல்லியிருக்கிறீர்கள் தாத்தா. எனக்கு அதற்கெல்லாம் நேரமில்லை தாத்தா. அவருடைய வரலாற்றை படிக்க எனக்கு காலம் அதிகமாக தெரிகிறது. வேறு யாராவது ஒரு நண்பனை எனக்கு காட்டுங்கள். டேய், நீ ரொம்ப நல்லவன்டா. உனக்கு அந்த எண்ணம் இருக்கிறது, அதுவே போதும். இதற்கு நண்பன் வேற வேண்டுமா? ஓகே, ஸ்பாட் டெலிவரி. உனக்கு ஒரு நல்ல நண்பனை காட்டுகிறேன். அவன் சொல்வதை போல் நீ நடு. அவனுக்கு விரோதமாக நடக்காது. சரியா? யார் தாத்தா? எங்கே தாத்தா இருக்காரு? எங்கே இருக்கிறான்? உன்னோடு இருக்கிறான். உன்னோடு இருக்கிறான். உன் நிழலாக இருக்கிறான். யார் தாத்தா? உன்னுடைய மனசாட்சி, உன்னுடைய கான்சியன்ஸ், அதுவே உன்னுடைய நண்பன். நீ உன் மனசாட்சிக்கு சொல்வதை போல் நட. உன்னுடைய மனசாட்சிக்கு எதிராக நடக்காது. உனக்கு எது நல்லது அதை அந்த உன்னுடைய மனசாட்சி சொல்லும். அதன்படி நீ நடந்தாலே போதும். அவ்வளவுதான். நாம் ஏன் மற்றவர்களை நாடிக்கொண்டு போக வேண்டும்? உன்னோடு இருக்கிறான். அவன் தான் உன் மனசாட்சி, உன்னுடைய கான்சியன்ஸ். நீ மனசாட்சிக்கு விரோதமாக நடக்காது, போதும். அதுவே குறைந்தபட்சம். அதே சமயத்தில் அதுவே அதிகபட்சம். நீ உத்தமனாக வாழலாம். நீ உத்தமன் என்று பெயர் எடுக்கலாம். ஏன் உனக்கு புனித டொமினிக் சாவியோவை போல உனக்கு புனித பட்டமும் கிடைக்கலாம். பரவாயில்லை. நீ மனசாட்சிக்கு விரோதமாக நடக்காமல் இருந்தாலே போதும். நீ மனசாட்சி பிரகாரம் நடந்தாலே போதும். அது உன்னோடு இருக்கட்டும். நல்லவன், எனக்கு நானே நல்லவன், சொல்லிலும் செயலிலும் வல்லவன் அப்படின்னு உனக்குள்ளே ஒரு திருப்தி கிடைக்கும். அதுவே போதும். ஓகே, அதிகமாக ஆசைப்படாது. தோளில் வச்சுக்கினே நான் எங்களாக்குதுன்னு தேடிருந்தேன். கையில் வச்சுக்கினே நான் எங்களாக்குதுன்ட்டு தேடிருந்தேன். என்னுடைய பாக்கெட்டில் வச்சுக்கினே நான் எங்களாக்குதுன்னு தேடிருந்தேன். என் உள்ளத்திலேயே இருக்குது. என்னுடைய மனம், என் மனதுக்குள்ளேயே இருக்கிறது. மனசாட்சி, அதுவே எனக்கு நான் பல சமயங்களில் நான் அதை கவனித்திருக்கிறேன் தாத்தா. சில சமயத்தில் நான் ஏதாவது செய்யலாமா என்றால் அது வேண்டாமா, செய்யாது, உன்னை ஆபத்தில் வீழ்த்திவிடும், அது நல்லதல்ல அப்படியே சொல்லும். சில சமயத்தில் போடா பைசா, நீ அதெல்லாம் பார்க்காத, நீ அதை திடீர்னு வந்துடுறா, நீ எல்லாருக்கும் அவங்க அம்மா பேச்சு சொல்கிற பேச்சு கேட்காதடா, நீ ஸ்கூலுக்கு போக சொன்னாக்கா நீ போய் படிக்காதடா அப்படின்னு கூட சில சமயத்தில் இந்த மனசில் ஒரு எண்ணம் வரும் தாத்தா.
நல்லது செய்யணும்னு சொல்லும், நல்லா இல்லாத செய்யணும்னு சொல்லும். அதுதான் மனசாட்சியா தாத்தா? நான் அப்போ கூட நான் மனசாட்சி எது சொல்லுதோ அதை தான் நான் செய்வேன். ஆனால் நான் அம்மா சொல்கிற மாதிரி கேட்கணும், நம்ம ஸ்கூலுக்கு அனுப்பினாக்க போய் நல்லா படிக்கணும், அதெல்லாம் திருடக்கூடாது, அப்படியெல்லாம் எனக்கு மனசு வந்து நான் சரி செய்துக்குவேன் தாத்தா. பார்த்தா எனக்கு மனசில் அப்படி வரும்போதெல்லாம் கூட நான் அது பிரகாரம் நல்லதையே நான் எடுத்துக்கினேன். நீங்கள் எனக்கு நினைவுபடுத்தினீர்கள் தாத்தா. நான் இனிமேல் என் மனசாட்சி பிரகாரம் நடக்கிறேன் தாத்தா. வெரி குட். இப்படித்தான் இருக்க வேண்டும் என் செல்வங்களே. செல்வமே, உன்னைப்போல் ஒவ்வொருவரும் நினைத்தாலே போதும். இந்த நாட்டிலே எல்லோரும் நல்லவர்களாக இருப்பார்கள். எல்லோரும் நல்லவர்களாக இருந்தால் கடவுள் அந்த நாட்டை, இந்த உலகத்தை விசேஷ விதமாக ஆசிர்வதிப்பார். என்னாலா இது எல்லோரும் நல்லவர்களாக இருக்கிறார்களே, இவர்களுக்கு நாம் மேலும் மேலும் நல்லது செய்வோம் என்று இறைவன் இறங்கி வருவார். எங்கள் தாத்தா வானத்தில் இருந்தால் நீங்கள் இங்கேயே இருக்கிறார், நம்மளை சுற்றிக்கிறார் கடவுள், நமக்குள்ளேயே இருக்கிறார். அவர் நமக்கு பாதுகாப்பாக இருந்து கொண்டு நமக்கு தேவையான அனைத்து நன்மைகளையும் செய்வார். ஓ ஆமாம் தாத்தா, நீங்கள் அப்பப்போ சொல்லிக்கிறீங்களே நானும் கடவுள் அப்படின்னா நானும் கடவுள் தானா தாத்தா? ஆமாடா செல்வோம், நீ எப்போது உயிரோடு இருக்கிறியோ அது வரலையும் நீயும் கடவுள் தான். கடவுள் தான் மனசாட்சி, கடவுள் தான் அன்பு. இவைகளை என்ன தலையாற்றுவா? உன் மனசாட்சி சொல்வதை போல் நடந்து கொள் போதும். ஓகே தாத்தா, எனக்கு இன்னொரு சில ஆசைகளெல்லாம் இருக்குது, நான் அடுத்த வீடியோவில் கேட்குறேன் தாத்தா. செல்வங்களே, நான் இருக்கும் வரை உனக்கு எது நல்லதோ அதை நான் சொல்வேன், செய்வேன்.